தொகுதி மறுவரையறை தொடர்பா அரசியல் ரீதியா நான் விளக்கிட்டேன். இப்ப இல்ல, ஓராண்டுக்கு மேல குரல் கொடுத்துட்டு இருக்கிறேன். தெலுங்கானா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ரேவந்த் அவர்கள் ஒரு பதிவு போட்டு இருக்கிறார். இந்தியாவில நீங்க தான் இதை முதல்ல சொல்லி எச்சரிச்சிங்க. நீங்க சொன்ன மாதிரி இப்ப நடக்குதுன்னு அவருடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு கதை சொல்றேன். நீங்க ஒரு கம்பெனியில வேலை செய்யறீங்க. உங்களுக்கு 10,000 சம்பளம். உண்மையா உழைக்கிறீங்க. சொல்ற வேலை எல்லாத்தையும் நீங்க சிறப்பா செய்யறீங்க. உங்களால தான் அந்த கம்பெனிக்கு லாபமே கிடைக்குது. இன்னொரு ஆளு அதே கம்பெனியில ஊழியராக இருக்கிறார். உங்களுக்கு கொடுக்கறத விட அந்த ஆளுக்கு 2 மடங்கா, அவருக்கு 10,000, இவருக்கு 2 மடங்கு 20,000 சம்பளம் கொடுக்கறாங்க. ஆனா சொல்ற எந்த வேலையும் அந்த ஆளு சரியா செய்ய மாட்டார். இப்ப எல்லாருக்கும் சம்பளத்தை உயர்த்த போற நேரத்துல வேலையே செய்யாத அந்த ஆளுக்கு 20,000 50,000 சொன்னா எல்லா வேலையும் கரெக்டா செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இவருக்கு 10,000 12,000 கொடுத்தா அது நியாயமா அநியாயமா? நமக்கு ப்ரமோஷன் கொடுக்கலாம்னு கூட பரவாயில்ல, இருக்கிறதையும் பிடுங்கினா என்ன பண்றது? இதுதான் தொகுதி மறுவரையறை. இதை எதிர்த்து தான் நாம போராடுறோம்.